ஸ்ரீ அக்னி புராணம் 20ஆம் பகுதி. வேதங்கள் வருணாசிரம தர்மங்கள். எம்பெருமான் துவாபர யுகந்தோறும் வியாசராக தோன்றி மக்கள் நலனுக்காக ஒன்றாக இருக்கும் வேதத்தை 4ஆக பிரித்தருள்கிறார். அவை ரிக், யஜுர், சாம, அதர்வணம் எனும் 4ஆகும். ஒன்றாக இருந்த யஜுர்வேதம் 4ஆக பிரிக்கப்பட்டது. ரிக்வேதம் பல சம்ஹிதைகளாக பிரிக்கப்பட்டது. சாமவேதம் பல சாக்கைகளாக பிரிக்கப்பட்டது. அதர்வண வேதமும் பல சாக்கைகளாக பிரிக்கப்பட்டது. இவை குருவின் வழியாக பிரதான சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டன. உபதேசம் பெற்றவர்கள் மேலும் பலருக்கு உபதேசம் வருகின்றனர். வருணாசிரம தர்மங்கள். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று வருணத்தார்கள் 4 வகையினர். அவர்களுடைய கடமைகளையே வருணாசிரம தர்மங்கள் என்று கூறப்படுகின்றன. பிராமணர்களின் தொழில் யக்ஞம், யாகாதிகளான கர்மங்களை செய்தல், பிறருக்கு செய்து வைத்தல், சீலமுள்ள ஒழுக்கத்துடன் பிறர் அளிக்கும் தானங்களை ஏற்றல், வாழ்நாள் முழுவதும் தர்ம சாஸ்திரங்கள் அறிந்து அறிவை பெருக்கிக் கொள்ளுதல், க்ஷத்திரியர்கள் மக்களை காப்பாற்றி துஷ்டர்களை தண்டித்து நாட்டில் அமைதியை உண்டாக்குதல், வைசியர்கள் வியாபாரம் நடத்துதல், தானியங்களை பயிரிடுதல், விளைச்சலை பெருக்குதல், பசுக்களை பாதுகாத்தல், 4ஆம் வருணத்தார் மேற்கூறிய மூவருக்கும் பணிகள் செய்து உதவியாக இருத்தல். மேலும் விரிவான விவரங்களுக்கு விஷ்ணு புராணத்தில் காணலாம். யஜுர்வேத சாக்கைகள். மைத்ரேய முனிவரே, யஜுர்வேத விருட்சத்திற்கு பிரதானமான 27 சாக்கைகளை வைசம்பாயன மகா முனிவர் செய்தார். பிறகு அவற்றை தமது சீடர் அநேகருக்கு கொடுத்தார். அவர்களும் முறைப்படி ஓதி வந்தனர். அந்த வைசம்பாயன மகா முனிக்கும் பிரமராதருடைய குமாரரான யாக்ஞவல்யர் என்பவர் சீடராக இருந்தார். அவர் முக்கியமான தர்மங்களை எல்லாம் அறிந்தவர். அவர் குருவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். முன்பொரு சமயம் மகாமேருவிலே முனிவர்களெல்லாம் கூடி தமது சபைக்கு எந்த ரிஷி இன்று வராமல் இருக்கிறாரோ அவருக்கு 7 தினங்களுக்குள் பிரம்மஹத்தி தோஷம் வர கடவது என்று ஒரு சாபம் உண்டாக்கி இருந்தார்கள். அந்த ஏற்பாட்டை கடந்த இந்த வைசம்பாயன மகா முனிவர் ஒரு நாள் தம்முடன் பிறந்தவரின் மகனான பாலகன் ஒருவனை காலினால் தீண்ட அந்த பாலகன் மரணமடைந்தான். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் சம்பவித்தது. அப்பொழுது வைசம்பாயன முனிவர் தமது சீடர்களை நோக்கி, சீடர்களே, எனக்காக நீங்கள் பிரம்மஹத்தி நீங்கும்படியான விரதத்தை செய்யுங்கள், வேறொன்றும் நினைக்காதீர்கள் என்று நியமித்தார். அப்போது யாக்ஞவல்யர் குருவை நோக்கி, ஆச்சாரியரே, அற்ப தேஜஸ் உள்ளவர்களான இவர்களை ஏன் வருத்த வேண்டும்? அடியேன் ஒருவனே அந்த விரதத்தை செய்கிறேன் என்று கூற, குருவானவர் கோபமடைந்து யாக்ஞவல்யரை நோக்கி, நீ பிராமணரை அவமானம் செய்தாய். இத்தகைய நீ எனக்கு சீடனாக இருக்கத்தகாது. ஆகையால் என்னிடத்தில் ஓதிய வேதங்களை விட்டுவிடு. உத்தமமான பிராமணர்களை தேஜஸ் இல்லாதவர்கள் என்று கூறினாய். இத்தகைய சீடர் எனக்கு இருந்து ஆவதென்ன? அன்றியும் என் கட்டளையையும் பங்கப்படுத்தினாய். ஆகையால் வேதங்களை விட்டுவிடு என்று கண்டித்தார். உடனே யாக்ஞவல்யர், ஆச்சாரியரே, தங்களிடமுள்ள பக்தியினால் இப்படி கூறினேனே அல்லாது வேறில்லை. அப்படி இருக்க கோபித்து கொள்கிற உம்மாலேயும் எனக்கு ஆக வேண்டியதில்லை. உம்மிடத்திலே ஓதின வேதமும் எனக்கு வேண்டாம் என்று கூறி உதரத்தினால் பூசப்பட்ட ரூபமுடையவைகளாய் காணப்பட்ட யஜுர் வேதங்களை கக்கி, இதோ உங்களது வேதங்களை உங்களிடமே கொடுத்தேன் என்று கூறிவிட்டு தம்முடைய மனதின்படி போய்விட்டார். பின்பு யாக்ஞவல்யர் கக்கிய வேதங்களை மற்ற பிராமணர்கள் நேரடியாக இந்த கக்கலை உண்பது தகுதியல்ல என்று எண்ணி தித்திரி என்ற பறவைகளாக மாறி உட்கொண்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு தைத்திரியர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. பிறகு வைசம்பாயனரின் மாணவர்கள் அனைவரும் தமது குருவின் கட்டளையை ஏற்று பிரம்மஹத்தி நீங்குவதற்கான விரதத்தை ஆசிரியித்து அனுசரித்தார்கள். அவர்களுக்கு அதனால் சரணாத்வர்யுக்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. யாக்ஞவல்யரோ சூரிய பகவானிடமே யசசுக்களை கிரகிக்க வேண்டும் என்று கருதி பிராணாயாமம் முதலியவற்றால் சூரியனை துதித்து போற்றலானார்.
மோட்சத்திற்கு மார்க்கமாயும் அளவற்ற தேஜஸை கொண்டவராயும் ரிக்கு யஜுர் சாம வேதங்களின் ரூபமாயும் இருக்கின்ற சூரியனை வணங்குகிறேன். வெயிலுக்கும் மறைக்கும் ஹேதுவாக இருப்பதால் அக்னி சோம ரூபியாகவும் அதன் காரணமாக உலகத்து காரணமாயும் வெளிச்சத்தை தருபவராயும் அமிர்த ஹேதுவான காந்தியை பிரிப்பவராயும் இருக்கும் அவருக்கு தண்டனிடுகிறேன். கலை காஷ்டை நிமிஷம் முதலிய காலத்தை அறிவிக்கும் சொரூபத்தை கொண்டவராயும் தியானிக்கத்தக்கவராயும் பிரணவ ரூபியாயும் பிரபஞ்ச ரூபியாயும் இருப்பவருக்கு எனது வந்தனம் உரியதாகுக. தனது கிரணங்களினாலே சந்திரனை போஷித்து தேவதைகளையும் ஸ்வதாமிரதத்தினாலேயே பித்ருக்களையும் காத்து ரட்சித்து வருகின்ற திருப்தி ரூபமானவருக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். பனி வெப்பம் மழை ஆகியவற்றை உண்டாக்கி ஹரிக்கின்றவராயும் முக்காலங்களின் சுரூபியாகவும் இருக்கும் சூரிய பகவானுக்கு தண்டம் சமர்ப்பிக்கின்றேன். இந்த உலகத்தின் இருளை போக்கி ஜெகத்துக்கெல்லாம் அதிபதியாயும் சத்துவ குண சரீரம் உள்ளவராயும் இருக்கின்ற ஆதித்த பகவானுக்கு நமஸ்காரங்களை செய்கின்றேன். எந்த தேவன் உதயமாகாமல் போனால் ஜனங்கள் சத்கர்மங்களை செய்வதற்கு தகுதியுடையவராக மாட்டார்களோ, தண்ணீரும் சுத்த ஹேதுவாக மாட்டாதோ, அத்தகைய சூரிய தேவனை வணங்கி தொழுகின்றேன். எந்த தேவனது கதிர்களால் ஸ்பரிசிக்கப்பட்டு மனிதன் சத்காரியங்களுக்கு யோக்கியன் ஆகின்றானோ அத்தகைய சுத்தி காரணமான தேவனை தொழுகின்றேன். பிரேரகனாயும் உற்பத்தி செய்பவனாயும் அந்தகாரத்தை போக்குபவனாயும் இருக்கின்ற தேவனுக்கு எனது வணக்கங்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாயிருக்கும் ஆதித்த பகவானுக்கு பல முறைகள் வந்தனம் செய்கின்றேன். எந்த தேவனுடைய தேரானது இதமும் ரமணீயமுமான தேஜோமயமாக இருக்கின்றதோ, குதிரைகள் ஞான ரூபங்களாயும் அமிர்தங்களாயும் இருந்த அந்த ரதத்தை இழுக்கின்றனவோ, உலகங்களுக்கெல்லாம் கண்ணாக இருக்கும் அந்த பகவானை தொழுகின்றேன் என்று இவ்விதமாக யாக்ஞவல்கியர் சூரியனை வணங்கி வழிபட்டு வந்தார். அப்போது சூரிய பகவான் குதிரை வடிவில் அவர் முன்பு தோன்றி, முனிவரே, உமக்கு வேண்டும் வரத்தை கேட்பீராக என்றார். அதனால் யாக்ஞவல்கியர் சூரியனை தொழுது, சுவாமி, எனது குருவான வைசம்பாயன மகா முனிவருக்கும் தெரியாத எஜுர் வேதங்களை எனக்கு வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். உடனே சூரிய பகவான் அவருக்கு அவர் வேண்டிய வண்ணம் வியாசரது உபதேசம் இல்லாமையால் வைசம்பாயன முனிவருக்கு தெரியாத அயாதயாமங்கள் என்ற எஜசுக்களை வழங்கி அருளினார். அவர் சாக்கைகளை அத்தியனம் செய்தவர்களுக்கு வாஜிகள் அல்லது வாஜசனேயர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. சூரியன் வாஜி குதிரை வடிவத்தில் அந்த வேதத்தை உபதேசித்ததால் அந்த பெயர் உண்டாயிற்று. அந்த வாஜசனேய சங்கீசையை யாக்ஞவல்கிய முனிவர் கான்வசாகை முதலிய 15 சாக்கைகளாக பிரித்தார். இவ்வாறு தான் யஜுர்வேதத்தின் பிரிவுகள் உண்டாயின. விஷ்ணு புராணம் கூறும் சாம அதர்வண வேதங்கள் புராணங்கள். மைத்ரேய முனிவரே, சாம வேத விருட்சத்தின் சாகா பேதங்களையும் கேட்பீராக. வியாசரது சீடரான ஜைமினி முனிவரானவர் தம்முடைய குமாரரான சுமந்து என்பவருக்கு ஒரு சம்ஹிதையை உபதேசிக்க அவரும் தம்முடைய மகனான சுத்துவா என்பவருக்கு அதை உபதேசித்தார். பிறகு அந்த சுத்துவாவின் மகனான சுகர்மா என்பவர் தம் தந்தையிடம் தாம் கற்ற அந்த ஜைமினி சம்ஹிதையை 1000 பிரிவுகளாக பிரித்து தமது மாணவருக்கும் கொடுத்தார். கௌசல்யர் என்னும் பெயர் பெற்றிருந்த அந்த ஹிரண்ய நாபருக்கு வடநாட்டார் 500 பேர் சாம சாகையை ஓதும் சீடர்கள் ஆனார்கள். அவர்கள் 500 சாக்கைகளை ஓதிக்கொண்டு ஒரு காலத்தில் கீழ் திசையில் இருந்ததால் கீழ்திசை சாமகர் என்று வழங்கப்பட்டனர். அந்த பௌஷ்பிஞ்சி என்பவருக்கும் லோகாக்ஷி, கௌமுதி, கக்ஷிபான், லாங்கலி முதலிய சீடர்கள் இருந்தனர். அவர்கள் தாங்கள் ஓதிய சங்கிதைகளை பலவாக விரிவுரை செய்தனர். முன்னே சொன்ன இரண்ய நாபருடைய சீடர்களில் ஒருவரான கிருதநாமா என்பவர் 24 சங்கிதைகளை தமது மாணவருக்கு ஓதுவித்தார். அவர்களும் இந்த சாம வேதத்தை மிகவும் விரிவுபடுத்தினர். இவ்விதமாக சாமவேத சாக்கைகளின் பிரிவுகள் உண்டாயின. இனி அதர்வண வேதத்தின் விரிவை கூறுகின்றேன்.
வேதவியாச முனிவரிடம் அதர்வண வேதத்தை கற்றறிந்த சுமந்து என்ற முனிவர் அந்த அதர்வண வேதத்தை தமது சீடரான கபந்தர் என்பவரிடம் வழங்கினார். அந்த கபந்த முனிவர் அதை 2 பிரிவுகளாக்கி தேவதரிசர், பத்தியர் என்ற சீடருக்கு வழங்கினார். அந்த தேவதரிசருக்கு மேதன், பிரமபலி, சௌல்கா, எனிபிப்லாதன் என்ற 4 மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் வேத தரிசர் செய்த 4 சங்கீதைகளையும் முறையே ஓதி வந்தனர். பத்தியருக்கு ஜாபானி, குமுதாதி, சௌனகர் என்ற 3 மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் தமது ஆசிரியர் பிரித்த 3 சங்கீதைகளையும் பல சங்கீதைகளாக செய்தனர். அந்த சௌனகர் என்பவர் தம்முடைய சங்கீதையை 2ஆக செய்து பப்புரு என்பவருக்கும் சைந்தவர் என்பவருக்கும் வழங்கினார். சைந்தவரின் சீடரான முஞ்சிகேசர் என்பவர் தாம் பெற்ற சங்கீதை 2ஆக பிரித்தார். அந்த சங்கீதைகளில் முக்கியமான பாகங்கள் 5 ஆகும். அவை நக்ஷத்திர கல்பம், வேத கல்பம், சங்கீத கல்பம், ஆங்கிரச கல்பம், சாந்தி கல்பம் என்பனவாகும். நட்சத்திர கல்பம் என்பது நட்சத்திராதிகளுடைய சுரூப குணாதிகளை விவரிப்பதாகும். வேத கல்பமாவது பிரம்மத்துவம் முதலிய புரோகித காரியங்களை தெரிவிப்பதாகும். சங்கீத கல்பம் என்பது மந்திரங்களின் ஏற்பாட்டை உணர்த்துவது. ஆங்கிரச கல்பம் ஸ்தம்பன, மோகன, மரணாதிகளான அபிச்சாரங்களை காட்டுவது. யானை, குதிரை முதலியவை குறித்த 18 சாந்திகளை விதிப்பது சாந்தி கல்பமாகும். இவைகளே அதர்வண வேதத்தில் சிறப்பானவை. இவ்விதமாக 4 வேதங்களின் விகற்பங்களை நான் தமக்கு அறிவித்தேன். இனி புராணங்களின் வரலாற்றை கூறுகிறேன். அது கிருத்த யுகத்தில் பிரம்மதேவரினால் 100 கோடி கிரந்த விஸ்தாரமாக இயற்றப்பட்டு பிரம்மம் என்ற பெயருடன் ஒன்றாகவே இருந்தது. முன்பு திரேதா யுகத்திலே அதை ரிஷிகள் 118 சம்ஹிதைகளோடு கூடிய 18 பிரிவுகளுடன் கோடி கிரந்த விஸ்தாரமாக செய்தனர். பிறகு வேதவியாசர் துவாபர யுகத்தின் இறுதியில் அப்புராணங்களின் சாரங்களை எடுத்து 4 லட்சம் கிரந்த விஸ்தாரமுடையதாய் பாரதாதி ஆக்யானங்களுக்கும் பிருத்திவி கீதை, பிதுரு கீதை முதலான காதைகளையும் வராக கல்பாதி கல்ப நிர்ணயங்களும் சிருஷ்டி மன்வந்திராதிகளும் வம்சானு சரிதங்களும் விளங்கும்படியாக 18 புராண சம்ஹிதைகளை செய்து தமது மாணவரான சூத முனிவருக்கு உபதேசித்தனர். அந்த சூதமா முனிவர் என்ற ரோமஹர்ஷனருக்கு சுமதி, அக்னி, வர்ஷன், மித்திராயு, சாம்சபாயனன், அகிருத விரணன், சாவர்ணி என்ற சீடர்கள் இருந்தார்கள். அவர்களில் அகிருத விரணனும் சாவர்ணியும் சாம்சபாயனரும் வியாச கிருதமான புராண சங்கீதையை குறித்து தாங்களும் சில சங்கீதைகளை செய்தனர். இவற்றுக்கெல்லாம் மூலதனமாக ஒரு சங்கீதையை ரோமஹர்ஷனர் செய்தார். இந்த 4 சாரத்தை கொண்டுதான் நான் இந்த புராணத்தை இயற்றினேன். புராணங்கள் யாவற்றிலும் முதன்மையாக இருந்தது பிரம்ம புராணம். அதை முதலாக கொண்ட 18 புராணங்கள் உண்டென்று புராணங்களை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். அவை யாவன: பிரம்மம், பாத்துமம், வைஷ்ணவம், சைவம், பாகவதம், நாரதீபம், மார்க்கண்டேயம், ஆக்னேயம், பௌஷ்யத்து, பிரம்ம கைவர்த்தனம், லிங்கம், வராகம், ஸ்காந்தம், வாமனம், கௌர்மம், மாட்சியம், காருடம், பிரம்மாண்டம் முதலியன. அவற்றின் முறையே இதுவாகும். இந்த புராணங்கள் யாவும் சிஷ அடி, சங்காரம், வம்சங்கள், மன்வந்திரங்கள், வம்சங்களுடைய வரலாறுகள் ஆகியவற்றை அறிவிப்பனவாகும். மைத்ரேய முனிவரே, இப்போது தமக்கு நான் கூறி வருவது பத்ம புராணத்திற்கு பிற்பட கூறிய விஷ்ணு புராணமாகும். இது புராண வரிசையில் 3ஆவதாகும். எல்லா புராணங்களிலும் கூறப்படுகின்ற சிருஷ்டி முதலியவற்றில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மூலம் என்று கர்த்திருவாதி அறங்களை கொண்டு கூறப்படுகிறது. ஆன்ம கோடிகளில் அறிய வேண்டிய அறங்கள் அனைத்தையும் முன்பு கூறிய 4 வேதங்களும் அவற்றின் அங்கங்களான சிக்ஷ, வியாக்கரணம், காந்தம், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்ற 6ம்,
மீமாம்சையும் நியாய நூலும் இதிகாச புராணங்களும் அற நூல்களும் ஆகிய 14ம் இவற்றிற்கு வித்யாஸ்தானங்கள் என்றும் பெயருண்டு. இவை தவிர ஆயுர்வேதம் என்ற வைத்திய சாஸ்திரமும், தனுர்வேதம் என்ற ஆயுத சாஸ்திரமும், அர்த்தி சாஸ்திரம் என்ற ராஜநீதி சாஸ்திரமும் உபவித்தைகள் என்று கூறப்படும். இவை அனைத்தும் 18 வித்தைகள் என்று பொதுப்பட வழங்குகின்றன. இந்த வித்தைகளை வகுத்தவர்கள் பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள் என்ற மூவகை முனிவர்களாவர். மைத்ரேய முனிவரே, தாங்கள் கேட்டபடி வேதத்தின் மூல சாக்கைகளையும், அந்த சாக்கைகளின் பிரிவுகளையும், அவற்றின் கர்த்தாக்களையும், அவை பிரிவதன் காரணத்தையும் உமக்கு தெரியும்படி கூறினேன். சகல மன்வந்திரத்திலேயும் இப்படி சாக்கைகளின் பிரிப்பது சமமாக நிகழ்ந்து வரும். ஆதியில் பிரம்மதேவரினால் அறியப்பட்ட வேதம் நித்தியமானது. ஆகையால் இந்த சாக்கைகள் அனைத்தும் அவற்றின் விகற்பங்களாகும். இவ்விதமாக வேத சம்பந்தமான யாவற்றையும் தமக்கு கூறிவிட்டேன். 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.